அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு ராஜஸ்தானின் ஜெய்சல்மரை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் வானில் அழிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுடனான மோதல் தீவிரமடைந்திருப்பதால் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்யும் வகையில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அவசர ஆலோசனையில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், வணக்கம். விரிவான தகவல்கள். நேற்று இரவு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் வானில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல்கள் ஒரு சில நகரங்களை குறிவைத்து நடைபெற்று வருகிறது. அவற்றை தடுத்து அளிக்கக்கூடிய பணிகளிலையும் அவற்றை முறியடிக்கக்கூடிய பணிகளிலையும் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில ராஜஸ்தான் முதலமைச்சர் ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களின் விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தானுடனான மோதல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அந்த அவசர ஆலோசனையை கூட்டியிருக்கிறார். நேற்று இரவில் அந்த ஜெய்சல்மார் பகுதியை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் மற்றும் அவருடைய ட்ரோன்கள் வானில் வச்சு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இந்திய ராணுவம் அதற்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் ராஜஸ்தான் முதலமைச்சர் இந்த அவசர ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது, அவர்களுக்கான போர்க்கால சூழலில் அவர்களுக்கான திட்டங்களை எவ்வாறு தெரிவிப்பது என்பது குறித்தெல்லாம் இந்த அவசர ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. மேலும் இந்த ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் ஜெய்சல்மார் பகுதியை தான் பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்திருக்கிறார்கள். ஜெய்சல்மார் பகுதியில் தாக்குதலை நடத்த முயற்சி செய்து வருகிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்யும் வகையில் இந்த உயர்மட்ட அதிகாரிகளுடனான இந்த ராஜஸ்தான் முதலமைச்சருடைய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மேலும் அவசர நிலையை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கான விடுமுறையை ரத்து செய்யும் ராஜஸ்தான் முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில இந்த பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்த ஜெய்சல்மார் அதுபோல பஞ்சாபை பொறுத்தவரை அமிர்தசரஸ் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பூஞ்ச் பகுதிகளில் அதிக அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த பகுதியில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், மேலும் ராணுவத்தினுடைய நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்தந்த மாநில அரசுகள் அவர்களுக்கான அந்த அறிவுறுத்தல்களையும் அறிவுரைகளையும் வழங்கி வருகிறது. பாகிஸ்தான் நேற்று இரவு 8 மணியிலிருந்து தொடர் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அத்தனை முயற்சியுமே தற்போது வரைக்கும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதற்கான பதில் தாக்குதல்களை இந்திய ராணுவம் கொடுத்து வருகிறது. தற்போது ராஜஸ்தான் முதலமைச்சர் அது குறித்து இந்த அவசரகால நேரம் போல அவர்களுக்கான அந்த ஆலோசனை கூட நடைபெற இருக்கிறது. உயர்மட்ட அதிகாரிகளுடன் மக்களை பாதுகாப்பது, மேலும் ராணுவத்திற்கான முழு ஒத்துழைப்பு வழங்குவது உள்ளிட்டவை குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச இருப்பதாக நன்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.